ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். இதுதான் ஒரு பேசிக் நம்ம சொல்லலாம். ஓகே, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து படிக்கும்போது அதுவும் பார்த்தீங்கன்னா அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் படிக்கும்போது இதான் நமக்கு வந்து பேசிக் கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து நல்லா தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நம்ம அரோமேட்டிக்ல இருக்க கொஸ்டினை நம்ம வந்து அட்டன் பண்ண முடியும். இது வந்து ரொம்ப ஒரு பேசிக்கான கொஸ்டின். பென்சின் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி ஸ்டேபிள் தோ இட்ஸ் கண்டெயின் வந்து பார்த்தீங்கன்னா 3 டபுள் பாண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு டபுள் பாண்ட் இருந்தாலே அதுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி வந்து இருக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ நம்ம ஆர்கானிக் காம்பவுண்ட்னு பொறுத்துட்டாலே அல்கேன் வந்து நமக்கு வந்து ஹைலி ஸ்டேபிளாக வந்து இருக்கும். இப்போ அல்கேனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி பார்த்தோம்னா மீத்தேன் வந்து இருக்கு இல்லையா? மீத்தேன், கார்பன், ஹைட்ரஜன், 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 ஹைட்ரஜன். இங்க எல்லாமே நமக்கு வந்து சிங்கிள் பாண்டா இருந்துச்சுன்னா இது வந்து ஹைலி ஸ்டேபிளா வந்து இருக்கும். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து நோபல் கேஸ் வந்து எப்படி ஸ்டேபிளா இருக்குமோ அதே மாதிரி ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அல்கேன்ஸ் வந்து ஹைலி ஸ்டேபிளா வந்து இருக்கும். சப்போஸ் அங்க டபுள் பாண்ட் வந்துருச்சு அப்படின்னா, இப்போ நம்ம அல்கீன் வந்துருச்சு அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அன்ஸ்டேபிளா வந்து இருக்கும். ஏன் அன்ஸ்டேபிளா இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா sp2 ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டால் வந்து சொல்லுவாங்க. அப்போ sp2 ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டால் அப்படின்னா இந்த கார்பனுக்கும் நடுவுல ஒரு p ஆர்பிட்டால்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்கும். ஹைபிரிடைசேஷன்ல இருந்து இன்வால்வ் ஆகாம ஒரு p ஆர்பிட்டால்ஸ் வந்து இருக்கும். அப்போ இங்க ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்கும், இங்க ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்போ அந்த எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் அங்கேயும் நமக்கு வந்து ஜம்ப் ஆயிட்டே இருக்கும். அப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு வந்து ரொட்டேஷன்லேயே இருக்கும். இப்போ நமக்கு இந்த சிக்மா பாண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு. இங்க இருக்கிற எலக்ட்ரான்ஸ் இங்கே தான் இருக்கும், இங்க இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே தான் இருக்கும். அது அங்கேயும் இங்கேயும் மூவ் ஆக முடியாது, எங்கேயுமே மூவ் ஆக முடியாது. இன்னொரு மாலிகுல் வந்து இந்த எலக்ட்ரான் வந்து நமக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ண முடியாது. இப்போ இங்கே எக்ஸ்னு ஒரு மாலிகுல் வருது அப்படின்னா இந்த எலக்ட்ரான் வந்து நமக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஆனால் நமக்கு பை பாண்ட் இருக்கும்போது இங்கேயும் அங்கேயும் ஒரு எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா நமக்கு சும்மா சுற்றிட்டு இருக்குது, 2 எலக்ட்ரான் சும்மா சுற்றிட்டு இருக்குது. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற ஒரு அயான் வந்துச்சு அப்படின்னா இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜை நோக்கி நமக்கு வந்து மூவ் ஆகிடும். ஓகே, ஏன்னா அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு வந்து ஃப்ரீயாக இருக்குதுன்னு அர்த்தம். டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருந்தாலே அங்கே எலக்ட்ரான்ஸ் ஆர் ஃப்ரீயாக இருக்குது, சும்மா வந்து மேலே வந்து சுற்றிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ அந்த மாலிகுல் மேலே வந்து இப்படி ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கும். ஓகே, நல்லா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. மேலே வந்து ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கும். அப்போ அந்த பாசிட்டிவ் சார்ஜ் வரும்போது என்ன ஆகும்? அந்த எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் சார்ஜ். அப்போ ரெண்டு நமக்கு வந்து அட்டாக் ஆகிடும். அப்போ டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் தான் நமக்கு வந்து ஹைலி அன்ஸ்டேபிளாக வந்து இருக்கணும். ஓகே, ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பென்சின் மாலிகுல், பென்சினோட மாலிகுல் வந்து நமக்கு எப்படி இருக்குது? இது வந்து சைக்கிளிக் ரிங் மாதிரி இருக்கும் இல்லையா? அப்போ சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். இங்கே டபுள் பாண்ட் இருக்கும், இங்கே டபுள் பாண்ட் இருக்கும், இங்கே நமக்கு வந்து டபுள் பாண்ட் வந்து இருக்கும். அப்போ நமக்கு என்ன ஆயிடுது? இங்கேயும் நமக்கு என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட் வந்து இருக்குது. அப்போ இங்கே டபுள் பாண்ட் போது இங்கே எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஓகே, அப்போ இங்கேயும் நமக்கு என்ன ஆகும்? ஒரு 2 எலக்ட்ரான் வந்து சும்மா சுற்றிக்கிட்டே வந்து இருக்கும். இங்கேயும் நமக்கு 2 எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு வந்து சுற்றிக்கிட்டே வந்து இருக்கும். அப்போ நமக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து வந்தது அப்படின்னா இது கூட நமக்கு வந்து ரியாக்ட் ஆகிறது பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. இதை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு வந்து மோர் பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. எந்த டைரக்ஷன் வந்து வந்தாலும் சரி, அந்த பாசிட்டிவ் சார்ஜ் இந்த டைரக்ஷன் வந்தாலும் சரி, இந்த டைரக்ஷன் வந்தாலும் சரி, இந்த டைரக்ஷன் வந்தாலும் சரி, எனி டைரக்ஷன் எந்த டைரக்ஷன் வந்தாலும் இங்க ரியாக்ட் ஆகிறது வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனா பென்சில் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா லெஸ் ஸ்டேபிள் தான் நமக்கு வந்து இருக்கணும். ஆனா நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைலி ஸ்டேபிளா வந்து இருக்கும். இந்த அல்கேன் வந்து எவ்வளவு ஸ்டேபிளா இருக்குமோ அந்த அளவுக்கு இதுல வந்து ஸ்டெபிலிட்டி வந்து நமக்கு வந்து இருக்கும். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இருக்காது. ஒரு கார்பன்ல இருந்து இன்னொரு கார்பனுக்கு நமக்கு வந்து மாறிக்கிட்டே வந்து இருக்கும். ஓகேவா? இப்போ நமக்கு இந்த மாதிரி டபுள் பாண்ட் இருக்குது அப்படின்னா இந்த பாண்ட் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இங்க பக்கத்துல போகும். அப்ப இது வந்து நமக்கு வந்து இங்க போகும், இது வந்து நமக்கு இங்க போகும். அப்ப நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ரொட்டேட் ஆகி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து நமக்கு வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த பாண்ட் இங்கே வந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆகிடும்? இங்கே பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகிடும். இந்த பாண்ட் இங்கே போயிடுச்சுன்னா இங்கே வந்து ஃபார்ம் ஆகும். இந்த பாண்ட் இங்கே போயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு பாண்ட் ஆகும். அப்போ இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு வந்து சுற்றிட்டே இருக்குது. நம்ம என்ன சொல்லணும்னா ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். அப்போ ஒரு மாலிகுலுக்கு வந்து ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்துருச்சு அப்படின்னாலே அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் ஆகிடும். இப்போ அல்கீன்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது அதே ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். அதுக்கு வந்து இன்னொரு ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு எழுத முடியாது. ஓகேவா? அப்போ நமக்கு என்ன ஆயிடுது? அங்கே டபுள் பாண்ட் வந்து இந்த இடத்துல தான் இருக்குது. அப்போ ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இங்கே ஈஸியாக நமக்கு வந்து அட்டாக் பண்ணிடும். இங்கே வந்து நமக்கு அப்படி கிடையாது. இங்கே நமக்கு வந்து எலக்ட்ரான் கிளவுட் வந்து இருக்குது. அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே வந்துடும். அப்போ இந்த பாண்ட் எப்படி இருக்கும்? சிங்கிள் பாண்டாக வந்து இருக்கும். இங்கே பாசிட்டிவ் சார்ஜால ரியாக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே எலக்ட்ரான் கிளவுட் வந்து இல்லை. அப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து அங்கே சுற்றிட்டே இருக்கும்போது அப்போ அந்த பாசிட்டிவ் சார்ஜால் நமக்கு என்ன பண்ண முடியாது? ஸ்பெசிஃபிக்காக ஒரு இடத்துல வந்து நமக்கு வந்து ரியாக்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போ நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ரியாக்ஷன் நடக்காது. அப்போ ரியாக்ஷன் நடக்கலனாலே எங்களுக்கு அங்கே வந்து ஹைலி ஸ்டேபிளாக வந்து ஆகிடும். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரான்ஸ் இங்கே உள்ள சுற்றிட்டே இருக்கிறதுனால அந்த பென்சின் மாலிகூல் அந்த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சருக்கு கொஞ்சம் எனர்ஜி வந்து ஸ்பெண்ட் பண்ணிடும். அப்போ பென்சின் மாலிகூலுக்குன்னு ஒரு எனர்ஜி வந்து இருக்குது. அது எலக்ட்ரான்ஸ் வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுனால அதோட எனர்ஜி வந்து நமக்கு வந்து குறைஞ்சிரும். எப்பவுமே ஒரு மாலிகூல் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் எனர்ஜி இருந்தால் ஹைலி ஸ்டேபிளாக வந்து இருக்கும். அப்போ இந்த பென்சின் மாலிகுல் வந்து இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே ரொட்டேட் ஆகிட்டு இருக்கிறதுனால ஒரு பாண்ட் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ரொட்டேட் மூவ் ஆகிறதுனால அதோட எனர்ஜி வந்து நமக்கு வந்து குறைஞ்சிடும். எப்பவுமே ஒரு கார்பன்லேருந்து இன்னொரு கார்பனுக்கு மூவ் பண்ணும்போது தான் நமக்கு வந்து எனர்ஜி வந்து நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகும். இப்படி ஒரே கார்பன் வந்து சுற்றிட்டே இருந்தால் எனர்ஜி வந்து நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகாது. ஓகே, ஒரே கார்பன் இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு கார்பன் நடுவில் தான் டபுள் பாண்ட் வந்து இருக்குது. இங்கே நமக்கு என்ன ஆகுது? இந்த பாண்ட் வந்து இங்கே மூவ் ஆகுது. அப்போ இட் வில் பி லூஸ் இட்ஸ் எனர்ஜி. ஓகே, அப்போ எனர்ஜி அந்த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சருக்காக ஸ்பெண்ட் பண்ணி அதோட எனர்ஜி வந்து குறைச்சி ஸ்டேபிளாக வந்து நமக்கு வந்து மாறுது.
அப்போ பென்சீன் ரிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டபுள் பாண்ட் இருக்கிறதுனால அதை நம்ம வந்து அல்கீன் வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஆனால் அது அல்கீனுக்குள்ள ரியாக்ஷன் எதுவுமே வந்து பண்ணாது. ஓகேவா? அரோமேட்டிக் காம்பவுண்ட் அல்கீனில் நம்ம என்னென்ன ரியாக்ஷன் பார்த்தோமோ அந்த ரியாக்ஷன் எதுவுமே பென்சீன் மாலிகுல் வந்து நமக்கு வந்து நடக்காது. அது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அல்கேன் மாதிரி பிஹேவ் பண்ணும். அப்போ அல்கேனோட கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வந்து இருக்கும். அல்கேனுக்கு வேற ப்ராப்பர்ட்டி இருக்கும், இங்கே வேற ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கும். அல்கேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ் ஐ எஃபெக்ட் வந்து இருக்கும். அது யாராவது எலக்ட்ரான்ஸை கேட்டால் டொனேட் பண்ணிடும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் எஃபெக்டாக வந்து இருக்கும். இன்னும் யாராவது எலக்ட்ரானை கொடுத்தாங்கன்னா நமக்கு வந்து வாங்கிக்கும். அப்போ இந்த ப்ராப்பர்ட்டியில் அல்கேனை விடவும் நம்ம வந்து டிஃப்ரெண்டாக வந்து இருக்கும். அப்போ அல்கீன் மாதிரி இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. அப்போ அல்கேனோட ப்ராப்பர்ட்டி அல்கேனுக்கு இருக்கிற ஸ்டெபிலிட்டி வந்து அங்கே இருக்கும். அப்போ அல்கேன் மாதிரி பிஹேவ் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதுக்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது. அல்கேன் எப்பவுமே என்ன பண்ணால் எலக்ட்ரானை கொடுக்கறதுக்கு வந்து ரெடியாக இருக்கும். ஆனால் பென்சீன் மாலிகுல் எப்பவுமே எலக்ட்ரானை வாங்குறதுக்கு வந்து ரெடியாக இருக்கும். ஸோ இப்படி கம்ப்ளீட்டாக அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து கிரியேட் பண்ணி அது ஒரு தனி கேட்டகரியாக வந்து நமக்கு வந்து போயிடுது. அதான் பென்சீன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு தனி கேட்டகரி. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட் மாதிரி இருக்கும், பென்சீனும் அதோட காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு தனி கேட்டகரியாக வந்து போயிடும். அந்த பென்சீன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டியாக இருக்கும் பிகாஸ் ஆஃப் த ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர்.